Hello students, welcome back to English in Maths Academy. This is 9th Mathematics, Chapter 2 Real Numbers, Exercise 2.3, Question number 1. Represent the following rational numbers on the number line. நம்ம லாஸ்ட் வீடியோஸில் ரூட் 3ஐயும் ரூட் 4.7ஐயும் நம்பர் லைனில் எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் ரூட் 6.5ஐ எப்படி நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இது போல் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மார்க் பண்ணி அதற்கு ஏன்னு பெயர் கொடுத்துருங்க. அடுத்ததாக ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 6.5 சென்டிமீட்டருக்கு பிங்கிற பாயிண்ட்டை மார்க் பண்ணுங்கள். அதாவது மார்க் எ பாயிண்ட் பி சச் தட் ஏபி ஈக்குவல் டு 6.5 சென்டிமீட்டர். ஆல்சோ மார்க் எ பாயிண்ட் சி சச் தட் BC equal to 1 centimeter, அதாவது 6.5 plus 1 equal to 7.5 centimeter. இப்போ நேம் கொடுத்துக்கலாமா? இது A, இது B, இது C. ஓகே, அடுத்ததா ஏசிக்கு ஒரு பர்பண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ண போகிறோம். அதற்கு ஃபஸ்ட்டு காம்பஸ் நீடில் ஏயில் வச்சுக்கோங்க. இந்த ஏசியில் மோர் தென் ஹாஃப் எடுத்து மேலே ஒரு ஆர்க் அடிங்க. அதே போல் கீழே ஒரு ஆர்க் அடிங்க. இந்த அளவை மாற்றாமல் ஒன்ஸ் அகைன் சியில் வச்சு அந்த ப்ரீவியஸ் ஆர்க்கை கட் பண்ணிவிட்டு இதை ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ இது ஏசியை மீட் பண்ணுற இந்த பாயிண்ட்டுக்கு ஓன்னு பேர் கொடுத்துருங்க. அடுத்ததாக ஓவை சென்டரை எடுத்துக்கோங்க, ஓஏயை ரேடியஸாக எடுத்துக்கோங்க, ஆர் ஓசியை ரேடியஸாக எடுத்துக்கோங்க. நவ் ட்ரா எ செமி சர்க்கிள். அடுத்ததாக பியிலிருந்து ஏபிக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் ட்ரா பண்ணுங்கள். இதோடைய பேஸ் லைன் கரெக்டாக ஏசியில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேயா? இப்போ 90 மார்க் பண்ணிவிட்டு இதுபோல் ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணும் பொழுது நீங்கள் இங்கேருந்து ஜாயின் பண்ணால் போதுமானது. ஸோ இந்த லைன் வந்து இந்த கர்வை மீட் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதற்கு டின்னு பெயர் கொடுத்துருங்க. அடுத்து ஓடியை இது போல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து பிஏ சென்டராக வச்சுக்கோங்க, பிடியை ரேடியஸாக எடுத்துக்கிட்டு இது போல் ஒரு குவாட்ரண்ட் சர்க்கிள் ட்ரா பண்ணுங்க. அது ஏசியை மீட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு ஈன்னு பேர் கொடுத்துருங்க. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6.5 இட் இஸ் ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்லி 2.54ன்னு வரும் இல்லையா? இப்போ இதன்படி நம்மளுக்கு பி எவ்வளோ இருக்கணும்? 2.5 ஆர் மோர். இப்போ மெஷர் பண்ணி பாருங்கள். எக்ஸாக்டாக 2.5 இல்லை, அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. தேர்ஃபோர் பிஇ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6.5. இப்போ எப்படி எழுதிக்கலாம்? நவ் ஏபி ஈக்குவல் டு 6.5 சென்டிமீட்டர் and BE equal to square root of 6.5 centimeter. That's all.